friends, welcome to Fabulous Chef. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான prawns fried rice எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தா subscribe பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸை ஃபர்ஸ்ட் வேக வச்சிருக்கேன். வேகறப்பவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து கரெக்ட்டா அதை வேக வச்சு வடிச்சு வெச்சுக்கணும். 1/2 கிலோ அளவுக்கு இறால் எடுத்துர்க்கேன். 10 வெள்ளை பூண்டு இந்த மாதிரி பொடியா நறுக்கி வெச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியா நறுக்கி வெச்சுக்கோங்க. 2 கேரட்டை நல்லா பொடியா நறுக்கி வெச்சுக்கோங்க. 5 முட்டை எடுத்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம பாஸ்மதி ரைஸை நல்லா வடிச்சு இந்த மாதிரி ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெண்ணெய்க்கு பதிலாக எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா உருகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா உருகுனதும் நம்ம பொடியை நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற அந்த வெள்ளை பூண்டை சேர்த்துக்கலாம். அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. வெள்ளைப்பூண்டு நல்லா வணங்கினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இடிச்சத்தூள் சேர்த்துக்கலாம். வரமிளகாயை 1-2 இந்த மாதிரி பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா இந்த இடிச்சத்தூளை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்கிற அந்த பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற இறாலை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அந்த கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க போட்டுக்கோங்க. பாருங்க, நம்ம இறாலெல்லாம் நல்லா சுருண்டு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 5 முட்டை எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ இனி கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளோட முட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இறாலும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து எடுத்து வச்சிருக்கிற அந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா உதிரியாக வடிச்சுக்கோங்க. ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா இருக்கும். சாதம் வேகிறப்பவே நம்ம தேவையான அளவு உப்பு கரெக்டாக சேர்த்து வேக வச்சுக்கணும். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சாதத்தில் ஏற்கனவே நம்ம தேவையான அளவு உப்பு போட்டிருக்கிறதுனால உப்பு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தால் நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சூடாக சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான prawns ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் செஃப்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.